ஒரே ஆளா அவங்களுக்கு என்னடா இது நம்ம இப்படி ஆசைக்கு இப்படி பண்ணால் வேலையும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. சரி வீட்டில் சமாதானப்படுத்தி சரி நான் வேலைக்காக போகிறேனே அப்படின்னு நான் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேங்க, நான் தயவு செஞ்சு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறாங்க. நீ வண்டி இருக்க தைரியத்தில் தானே இப்படிலாம் போயிட்டுருக்க, உனக்கு இனி வண்டி வேணாம், நீ பஸ்ஸில் போயிட்டு வா, அப்போ தான் உனக்கு வீட்டு சூழ்நிலை புரியும் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போகிறதுக்கு சொல்லிடுறாங்க. அவங்களும் இதான் சாக்குன்னு வேலைக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு கடைசியாக அந்த வீட்டை பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக அந்த வீட்டை வேலையை முடிச்சுட்டு ஆட்டோவில் இறங்கி அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. வெளியேருந்து தான் பார்க்குறாங்க, ஆல்ரெடி அந்த வீட்டுக்கு குடியேறிட்டாங்க. அதை அந்த வீடை வாங்க முடியல, அந்த மாதிரி ஒரு வீட்டை கட்ட முடியல, வாழணும் ஆசைப்பட்ட வீடு. அதை ஏக்கத்தோடு பார்க்குறாங்க அகல்யா. கண்ணில் தண்ணி வலியுது, எதுவுமே பேச முடியல, எதுவும் புரிஞ்சிக்க முடியல. வருத்தத்தோடையே அவங்க அந்த வீட்டை பார்த்தபடியே வீட்டுக்கு போகிறாங்க அகல்யா. இதை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.